ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு லிட்டில் ஸ்டார் வேர்ல்ட். இந்த கதை ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறிய குழந்தையின் மனதில் பிறந்த ஒரு பெரிய உணர்வைப் பற்றி. இது நன்றி சொல்லும் பொங்கலின் கதை. பசுமை நிறைந்த வயல்கள், கரும்பின் இனிய வாசனை, மண் வீடுகளின் முன்னால் கோலங்கள். அந்த அழகான கிராமத்தின் பெயர் வசந்தபுரம். இந்த கிராமத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் பெயர் குட்டி. குட்டி எப்போதும் சிரிப்புடன் இருப்பவன், எப்போதும் கேள்விகள் கேட்பவன், இயற்கையை பார்த்தால் ஆச்சரியப்பதும் ஒரு குழந்தை. குட்டி அடிக்கடி கேட்பான், அப்பா, சூரியன் இல்லையென்றால் என்ன ஆகும்? அம்மா, இந்த நெல் தானாக வளருமா? மாடு இல்லாமல் பால் கிடைக்குமா? அவனது பெற்றோர் சிரித்துக்கொண்டே சொல்வார்கள், இயற்கை இல்லாமல் எதுவும் இல்லை குட்டி. இந்த வருடம் பொங்கல் நெருங்கிக் கொண்டிருந்தது. வசந்தபுரம் முழுவதும் பரபரப்பாக இருந்தது. வீடுகள் சுண்ணாம்பு அடிக்கப்பட்டன. வாசல்களில் அழகான கோலங்கள். கரும்பு வெட்டப்பட்டது. மாடுகள் குளிப்பாட்டப்பட்டன. எங்கும் ஒரே சந்தோஷம், ஒரே எதிர்பார்ப்பு. குட்டி தன் அம்மாவிடம் கேட்டான், அம்மா, ஏன் இவ்வளவு சுத்தம் செய்கிறோம்? அம்மா புன்னகையுடன் சொன்னாள், பொங்கல் என்பது நன்றி சொல்லும் நாள் குட்டி. சூரியன், மழை, மண், மாடு எல்லோருக்கும் நன்றி சொல்லும் நாள். இந்த வார்த்தைகள் குட்டியின் மனதில் வெகுவாக பதிந்தன. அன்று மாலை குட்டி தன் தாத்தாவுடன் வயலுக்கு சென்றான். வயலில் தங்க நிற நெல்கதிர்கள் காற்றில் மெதுவாக ஆடின. குட்டி, இந்த ஒவ்வொரு தானியமும் நமக்கு வாழ்க்கை தருகிறது. அதற்காகத்தான் நாம் பொங்கல் கொண்டாடுகிறோம். குட்டி வயலை பார்த்து கொண்டே நினைத்தான், நாம் எல்லோருக்கும் நன்றி சொல்ல மறந்து விடுகிறோமோ? அன்று இரவு குட்டி ஆழ்ந்த உறக்கத்தில் சென்றான். அப்போதுதான் ஒரு அற்புதமான கனவு. வானத்தில் ஒரு பெரிய ஒளிவட்டம். அந்த ஒளி மெதுவாக கேட்டது, குட்டி, குட்டி. குட்டி பயந்தபடி கேட்டான், நீ யார்? அந்த ஒளி புன்னகையுடன் சொன்னது, நான் சூரியன். குட்டி ஆச்சரியத்தில் உறைந்தான். சூரியன் மெதுவாக சொன்னது, நீ தினமும் என்னை பார்க்கிறாய். ஆனால் என்ன செய்கிறேன் என்பதை உண்மையிலேயே அறிந்திருக்கிறாயா? குட்டி மெதுவாக சொன்னான், நீ ஒளி தருகிறாய், வெப்பம் தருகிறாய். சூரியன் சிரித்தான். அதற்கு மேலும் தான் குட்டி. அந்த கடமை காட்சி மாறியது. ஒரு சிறிய விதை மண்ணுக்குள் போடப்பட்டது. சூரியன் கேட்டான், இந்த விதை தனியாக வளர முடியுமா? குட்டி, இல்லை. மழை பெய்தது. மண் ஈரமானது. சூரிய ஒளி விழுந்தது. சிறிய முளை மண்ணிலிருந்து வெளியே வந்தது. நாட்கள் கடந்தன. முளை செடியாக, செடி பயிராக. சூரியன் சொன்னான், நான் ஒளி தருகிறேன். மழை தண்ணீர் தருகிறது. மண் ஊட்டச்சத்து தருகிறது. மாடு உழுகிறது. விவசாயி வேர்க்கிறார். இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் உன் சோறு உருவாகிறது. சூரியன் மெதுவாக கேட்டான், குட்டி, நீ தினமும் சாப்பிடும் உணவுக்கு யாருக்கு நன்றி சொல்கிறாய்? குட்டி தலைகுனிந்து சொன்னான், யாருக்கும் இல்லை. காட்சி மீண்டும் மாறியது. ஒரு பசு வயலில் உழுது கொண்டிருந்தது. அந்த பசு மெதுவாக சொன்னது, குட்டி, நீ தினமும் பால் குடிக்கிறாயே, எப்பவாவது என்னை பற்றி நினைத்தாயா? குட்டி மெதுவாக சொன்னான், இல்லை. பசு புன்னகையுடன் சொன்னது, எங்களுக்கு பேசத் தெரியாது. ஆனால் மனிதர்களுக்கு உதவுவதுதான் எங்கள் வாழ்க்கை. காற்று, மழை, மண் எல்லாம் ஒரே நேரத்தில் சொன்னது, நாங்கள் இல்லாமல் உன் வாழ்க்கை இல்லை குட்டி. மீண்டும் சூரியன் தோன்றினான். அவன் குரல் மென்மையாக, ஆனால் உறுதியுடன், பொங்கல் சாப்பாடு மட்டுமல்ல குட்டி, அது நன்றி சொல்லும் நாள். நன்றி சொல்லாத மனிதன், பெற்றதை உணராத மனிதன், இயற்கையை மதிக்காதவன் ஒரு நாளில் அவன் வாழ்க்கையையும் இழப்பான். குட்டியின் கண்களில் கண்ணீர். அவன் மெதுவாக சொன்னான், நான் இனிமேல் மறக்க மாட்டேன். எல்லோருக்கும் நன்றி சொல்வேன். சூரியன் புன்னகையுடன் சொன்னான், அதுவே உண்மையான பொங்கல். குட்டி திடீரென்று விழித்தான். வெளியே சூரியன் உதயமாகிக் கொண்டிருந்தது. பொங்கலோ பொங்கல் என்ற சத்தம் கேட்டது. அம்மா பொங்கல் அடுப்பை ஏற்றிக் கொண்டிருந்தாள். அப்பா
கரும்பை வைத்துக் கொண்டிருந்தார். தாத்தா மாடுகளை அலங்கரித்துக் கொண்டிருந்தார். குட்டி வானத்தை பார்த்து மெதுவாக சொன்னான், நன்றி சூரியனே. மண்ணை தொட்டு, நன்றி மண்ணே. பசுவின் கழுத்தை தடவி, நன்றி பசுவே. அம்பா ஆச்சரியமாக கேட்டார், என்ன நடை இது? குட்டி புன்னகையுடன் சொன்னான், அம்மா, பொங்கல் சோறு மட்டுமல்ல, நன்றி சொல்லும் திருநாள். பொங்கல் பொங்கி விழுந்தது. பொங்கலோ பொங்கல் என்ற சத்தம் முழங்கியது. குட்டியின் மனம் நன்றியால் நிறைந்தது. நாம் சாப்பிடும் ஒவ்வொரு துளி உணவிற்கும் சூரியன், மழை, மண், மாடு, விவசாயி எல்லோருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். அதுவே உண்மையான பொங்கல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.